அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அரசு பள்ளி மாணவர்களுக்காக 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்காக மற்றும் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற 9, 10 படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக பல்வேறு விதமான படிப்புகளை பற்றி தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது நாம் வேளாண் துறை சார்ந்த படிப்புகளை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் என்ன, அதற்கு எப்படி நாம் அந்த படிப்புகளில் என்னென்ன படிப்புகள் வழங்கப்படுகிறது, அந்த படிப்புகளுக்கு எப்படி நாம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுவது என்பது பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். நான் ஒவ்வொரு துறை சார்ந்த படிப்புகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு மாணவர்களே, பெற்றோர்களே, நம்முடைய ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் என்கிற யூடியூப் சேனலில் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள் இருந்தால் நாம் ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என்பதற்காக தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வேளாண் துறை சார்ந்த படிப்புகளை பார்க்கலாம். வேளாண் துறையில் ஆல் இண்டியா தமிழ்நாடு 2 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. ஆல் இண்டியா அளவில் பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டு அளவிலான பல்கலைக்கழகம் இருக்குது. 2 வகையாக பிரிக்கலாம். ஆல் இண்டியா பல்கலைக்கழகங்களில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் நீங்கள் எப்படி சேர வேண்டும் என்றால் +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும். கூடவே ஐசி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் ஐசிஏஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நடத்தக்கூடிய ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் யூஜி ஏஐஇஏ என்கிற இந்த ஒரு நுழைவுத் தேர்வை எழுதி தான் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்ரி யூஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் மார்க் வாங்கி தான் இதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகங்களில் நமக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. இப்போ இதுவே தமிழ்நாடாக இருந்ததுன்னா +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டும்தான் நமக்கு சேர்க்குறாங்க. நுழைவுத் தேர்வு கிடையாது. தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு கிடையாது. 7.5% இடஒதுக்கீடு உண்டு. அப்புறம் ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீடு உண்டு. முதல் தலைமுறை பட்டதாரி, அந்த மாதிரி எல்லா விதமான சலுகைகளும் நமக்கு உண்டு. ஆகவே வேளாண் துறையில் படிக்கக்கூடிய கல்வி, குறிப்பாக பிஎஸ்சி அக்ரி அல்லது பிடெக் அக்ரி, இது மாதிரியான படிப்புகளுக்கு இந்தியா முழுக்க ஒரு முறையும் தமிழ்நாட்டில் ஒரு முறையும் பின்பற்றப்படுகிறது. இந்தியா முழுக்க ஐசிஏஆர், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் என்கிற அந்த மத்திய வேளாண் துறை அமைப்பு ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்கிற அந்த ஒரு நுழைவுத் தேர்வை எழுதி அந்த நுழைவுத் தேர்வினுடைய அடிப்படையில் தான் வேளாண் பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் சேர்க்கை நடக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. நுழைவுத் தேர்வே கிடையாது. +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் வேளாண் பல்கலைக்கழகம், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இவங்க கவுன்சிலிங் மூலயமா நமக்கு மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த வேளாண் துறை கூட சேர்ந்து இன்னொரு 2 யூனிவர்சிட்டியும் கூட சேர்த்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ப்ளஸ் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி ப்ளஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இது 3த்தினுடைய வேளாண் படிப்புகளுக்கும், இந்த 3 துறை சார்ந்த வேளாண் படிப்புகளுக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். நீங்கள் இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போட்டிங்க அப்படின்னா இந்த 3 யூனிவர்சிட்டிலையும், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் சயின்ஸ் அந்த யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அண்ணாமலை பல்கலைக்கழகம், இந்த 3 பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை படிப்புகளுக்கு தமிழ்நாட்டினுடைய வேளாண் கல்வித்துறை தான் என்ன பண்ணுறாங்க, கவுன்சிலிங் போடுறாங்க. இந்த 3 துறைகளுக்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதும். இது இந்த வருஷத்தோட அப்டேட். சரி, இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் என்னென்ன படிப்புகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்ப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, அடுத்து பிடெக்,
2 பிடெக். இப்போ 2 வகையான படிப்புகள், ஒன்று பிஎஸ்சின்னு கொடுக்குறாங்க, இன்னொன்று பிடெக்னு கொடுக்குறாங்க. பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர், 2 பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர், 3 பிஎஸ்சி ஹானர்ஸ் செரிகல்ச்சர், 4 பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி. இந்த படிப்புகள்லாம் கொடுக்குறாங்க. பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஹானர்ஸ் செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி. இந்த படிப்புகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஎஸ்சியில் கொடுக்குறாங்க. அடுத்தது பிடெக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபிஷரிஸ் சயின்ஸ், இன்ஜினியரிங், சயின்ஸ் இல்லை இன்ஜினியரிங். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், பிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. பிஎஃப்எஸ்சி அது வந்து பார்த்திங்கன்னா ஹானர்ஸ் நமக்கு வந்து இது கொடுக்குறாங்க, அதாவது ஃபிஷரிஸ் டெக்னாலஜி, ஃபிஷரிஸ் சயின்ஸ், பிஎஃப்எஸ்சின்னு சொல்லிட்டு ஃபிஷரிஸ் சயின்ஸ் கொடுக்குறாங்க. பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பிடெக்கில் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் பயோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பிடெக் எனர்ஜி அண்டு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இந்த படிப்புகள் தான் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிடெக். பொதுவாக நம்ம வேளாண் பல்கலைக்கழகங்களில் மொத்தம் 3 விதமான பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஒன்று தமிழக வேளாண் பல்கலைக்கழகம், அப்புறம் தமிழகத்தினுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வேளாண் படிப்புகள், அதுக்கப்புறம் நம்ம நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய மீன்வள கல்லூரி மீன்வள படிப்பு மற்றும் அது சார்ந்த பிடெக் படிப்புகள். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே அப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொன்னேன். அது எல்லாமே இந்த படிப்புகள் தான். இந்த படிப்புகள் எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போது இந்த படிப்புகள் மூலயமா நமக்கு வந்து நம்முடைய கல்லூரிகளில் சேர்ந்து நம்முடைய திறமையை வளர்த்துக்கலாம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த 3 பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். இந்த படிப்புகள் எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த படிப்புகளுக்கெல்லாம் நாம் இது எல்லாத்துக்கும் நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன படித்தா எவ்வளோ மார்க் இருந்தால் நமக்கு இந்த சீட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இதில் வந்து என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து +2 60% இருக்கணும்ப்பா. அதுக்கப்புறம் வந்து ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து அதாவது எக்ஸாம் எழுதியிருக்கணும். அது என்ன எக்ஸாம் அப்படின்னா, ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் யூஜி, இந்த எக்ஸாம் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இடஒதுக்கீடு உண்டு. 7.5% இடஒதுக்கீடு உண்டு. முதல் தலைமுறை பட்டதாரி அதுக்கும் சலுகைகள் உண்டு. இப்படி எல்லா விதமான சலுகைகளும் உண்டு. இது எல்லாமே நம்ம படிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ அருந்ததியர், எஸ்டி இவங்க எல்லாருக்கும் வந்து முழு கல்வி கட்டண சலுகைகள் உண்டு. சரி, இப்போது இந்த வேளாண் துறையில் வந்து நான் எப்படி சேரணும்னு சொல்லிட்டீங்க.
என்னென்ன படிப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் இதை படித்து முடித்தா எனக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னா, வேளாண் துறை சார்ந்த வேளாண் துறை இல்லாமல் இன்றைக்கி உலகத்தில் எதுவுமே இல்லை. அதே மாதிரி உணவு தொழில்நுட்பம் இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே இல்லை. அப்போது வேளாண் துறையோடு சேர்ந்த பொறியியல் துறையான படிப்புகளும் இங்கே இருக்குது. வேளாண் துறையோடு சேர்ந்த மீன்வள படிப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி வந்து எல்லா படிப்புகளும் நீங்கள் எந்த படிப்புகள் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் பஞ்சம் இல்லை. மீன்வளத்துறையில் இருக்குது, காடு வளர்ப்புத்துறையில் இருக்குது, தேசிய நெடுஞ்சாலைகளில் எல்லா விதமான வாய்ப்புகளும் வேளாண் படிப்புகளுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. உணவு பதப்படுத்துதல் மற்றும் அந்த உணவு பதப்படுத்துறதுக்கான ரசாயனங்கள் என்ன, இப்படி எல்லா துறைகள்லேயும் வந்து சிறந்த வேலை வாய்ப்புகள் இருக்குது. படிக்கலாம். இதை யூஜி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து பிஜி பண்ணலாம். பிஜி பண்ணும்போது நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி எம்டெக் போகலாம். கேட் எக்ஸாம் எழுதிட்டு எம்டெக் முடிச்சுட்டு எம்டெக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்லட்டு நெட் அந்த மாதிரி எழுதி பேராசிரியர்களாக போகலாம், இன்னும் ஆராய்ச்சியாளர்களாக போகலாம். ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. கிராமப்புற மாணவர்களே, இந்த 3 பல்கலைக்கழகங்களுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான், போடுங்கள். 7.5% இடஒதுக்கீடு என்கிற ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் கையில் இருக்கிறது. அதை பயன்படுத்தி நிச்சயமாக நமக்கு நல்ல கல்லூரிகளில் இலவசமாக படித்துவிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. குறிப்பாக எஸ்சி, எஸ்டி, எஸ்சி அருந்ததியர் இன மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கல்வி கட்டணம் கிடையாது, நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அருமையாக படிக்கலாம், நல்ல நிலைக்கு நீங்கள் வந்து போகலாம். இன்னொரு விஷயம், பிஎஸ்சி அக்ரி முடித்தவங்க தான் இன்றைக்கி வந்து இந்தியாவினுடைய நிர்வாகத்துறையில், இந்தியாவினுடைய ஆட்சி பணிகளில் நிறைய இன்றைக்கி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுருக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆகவே இந்த துறை சார்ந்த படிப்புகளில் என்றைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு தொய்வே ஏற்படாது. சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. கிராமப்புறத்தை சார்ந்த என் அன்பு மாணவ செல்வங்களே, அரசு பள்ளி மாணவ செல்வங்களே, நீங்கள் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.